ப்ரோ வேற யாருக்காவது டவுட் இருக்கா? இந்த ப்ரோ வாரத்துல எந்த டாபிக்கா இருந்தாலும் டவுட் கேளுங்க. யாருக்கும் டவுட் இல்லையா? அப்புறம் ஏன் ப்ரோ யாருமே ஹோம்ஒர்க் பண்ணல? ப்ரோ பரத் ப்ரோ பரத் பேசுங்க. யா சொல்லுங்க ப்ரோ. இந்த வாரத்துல ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? இந்த வாரம் நடத்தணும்ல? அதான் ப்ரோ ஐஆர்எல் இஆர்எல் மட்டும் தான் டவுட் இருக்கு. ஓகே இருங்க, நீங்க ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்களா இதுக்கு இல்ல ப்ரோ முன்னாடி? பண்ணல. ஓகே கடைசியா பண்ணல ப்ரோ. ஃபர்ஸ்ட் அந்த எஃப்இஜி டீலிங் ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணிருக்கீங்க ப்ரோ. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. ஏன் பண்ணல? ஏதோ ஒரு நல்ல ரீசன் இருக்கும்ல. உடம்பு சரியில்லை ப்ரோ. ரெக்கார்டிங் பார்த்து தான் இவ்வளோ நாள் இருந்தேன். இப்போ 2 நாளா கிளாஸ். ஓகே ரெக்கார்டிங் பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுருக்கலாமே ப்ரோ. பண்ணியிருக்கேன் ப்ரோ, சென்ட் பண்ணுறேன் ப்ரோ. சரி சென்ட் பண்ணுங்க, இப்பயே பார்க்குறேன். இந்த இருங்க ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் சந்துரு ப்ரோ, உங்ககிட்ட கேட்டேன், நீங்க இப்பதான் வந்தே. நீங்க ரெக்கார்டிங் உங்களுக்கு புரிஞ்சுதா ப்ரோ? சந்துரு ப்ரோ நல்லா பார்க்க ஆரம்பிக்கல ப்ரோ. இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. ஓகே ப்ரோ, நீங்க லீவ் ஆயிருங்க ப்ரோ. நீங்க போயிட்டு ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்துட்டு டவுட் இருந்தா டவுட் சேனல்ல கேளுங்க. ஓகே, இல்லாட்டி நாளை கிளாஸ்ல வந்து கேளுங்க. உங்களுக்கு டவுட் இருக்கும் போது வந்து கேளுங்க. கிளாஸை பார்த்து முடிச்சுட்டு வாங்க ப்ரோ. அதுக்கு முன்னாடி வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. லீவ் ஆகிக்கலாம் ப்ரோ. நீங்க சந்துரு ப்ரோ லீவ் ஆகிக்கலாம். சும்மா பார்த்துட்டு பாருங்க ப்ரோ. அப்புறம் உங்களுக்கு புரியாது இல்லை ப்ரோ. நீ அந்த கிளாஸ் 3 கிளாஸ் பார்க்கல அப்படின்னா இது இப்போ பேசுற எதுவுமே டேர்ம்ஸ் புரியாது. நீங்க அதை பார்த்துட்டு வாங்க, அப்பதான் இது புரியும். இல்ல ப்ரோ, எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஐசிடி தெரியும் ப்ரோ, அதுதான். ஓகே ப்ரோ. அப்போ ஏன் ப்ரோ இந்த கிளாஸுக்கு வந்தீங்க? ஐசிடி தெரியும்னா? கொஞ்சம் தான் ப்ரோ தெரியும். ஓகே சரி ப்ரோ, கொஞ்சம் தெரியும். எவ்வளவு தூரம் தெரியும் சொல்லுங்க. எனக்கு என்ட்ரி மாடல்ல தான் ப்ரோ பிரச்சனையா இருக்கு இப்போ. ஓகே என்ட்ரி மாடல், அப்போ என்ட்ரி மாடல் கிளாஸுக்கு வாங்க ப்ரோ. நோ ப்ராப்ளம், என்ட்ரி மாடல் கிளாஸுக்கு வாங்க. இப்போ தேவையில்லை ப்ரோ. இப்போ என்ட்ரி மாடல் நடத்தல. நெக்ஸ்ட் வீக்லாம் ஸ்டார்ட் பண்ணு என்ட்ரி மாடல். நீங்கள் அப்போ வந்து டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரூடா பேசுறீங்க ப்ரோ. ப்ரோ நான் என்ன ப்ரோ, போயிட்டு வாங்க ப்ரோ. துபி எம்டி ப்ரோ, துபி எம்டி ப்ரோ பேசுங்க. இருக்கீங்களா ப்ரோ? ப்ரோ இந்த வாரம் நடத்தின டாபிக் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதா ப்ரோ? நீங்க கடைசியா எப்போ ப்ரோ ஹோம்ஒர்க் பண்ணீங்க? இம்பேலன்ஸ் டு ரீபேலன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இம்பேலன்ஸ் டு ரீபேலன்ஸ். அதுக்கப்புறம் இது டவுட்னு சொல்லி கேட்டீங்க. ஓகே, அதுக்கப்புறம் எங்க ப்ரோ பண்ணல? இம்பேலன்ஸ் ரீபேலன்ஸ்க்கு அப்புறம் நீங்க பண்ணவே இல்லையா ஹோம்ஒர்க்? ஆமா ப்ரோ, கிளாஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணேன், ஹோம்ஒர்க்லாம் பண்ணல. ஏன் ப்ரோ பண்ணல? கிளாஸ் மட்டும் தான் ப்ரோ அட்டெண்ட் பண்ணேன், ஹோம்ஒர்க் பண்ணல. அதான் லிக்விட்டி கிளாஸ் 2 நாள் போயிருக்கு. லிக்விட்டி 2 நாள் கிளாஸ் எடுத்துக்க. லிக்விட்டி கிளாஸ் மட்டுமே தெரியும். 2 ஆமா, வாட்ச் கிளாஸ்மே பண்ணி. நீங்க ஹோம்ஒர்க் பண்ணல. ஆமா வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஓகே ப்ரோ, ஹோம்ஒர்க் எதுவும் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல பண்ணல, எனக்கு லிக்விடிட்டி தெரியும், அதனால நான் சரி பண்ணிக்கிட்டு சொல்லி விட்டேன். ஓகே ப்ரோ. வாட்ச் பண்ணி என்ன ப்ரோ? அதனாலதான் வாட்ச் மட்டும் பண்ணேன். அதான் ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் ஒரு கால் வருது, பேசிட்டு வரேன்.
ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே தேங்க்யூ. எம்டி போயிட்டாரு, அவரு ஹோம்ஒர்க் பண்ணல. ஓகே, முகேஷ் ப்ரோ பண்ணிருக்காரு. பரத் ப்ரோ இப்பதான் சென்ட் பண்றேன்னாரு. நான் இன்னும் ஹோம்ஒர்க் பண்ணல ப்ரோ, நாளைக்கு பண்ணி அனுப்புறேன். ஓகே ஓகே ப்ரோ, நீங்க நேத்து தான் வந்தீங்க. ஆமாம் ப்ரோ. இது ஓகே, இது ஜூடாஸ் விங்க் பண்ணியிருக்காரு. இது இஎல்ஐஎல் ஓகே, எஸ்எஸ்எல் புரிஞ்சதை வச்சு பண்ணிருக்கீங்க. ஓகே ப்ரோ. ரைட்டு. ஓகே ப்ரோ, போன வாரம் தானே ப்ரோ கடைசி கிளாஸுக்கு வந்தீங்க? என்ஜேஎஸ் கந்தன் காந்த். ஆமாம் ப்ரோ. இது ரெக்கார்டிங் எல்லாம் பாத்தீங்களா? ரெக்கார்டிங் கொஞ்சம் பார்த்தேன் ப்ரோ, ஃபுல்லாக பார்க்கல. நான் பார்க்குறேன் கேட்டேன். நான் இன்றைக்கு கொஞ்சம் வேலை, மகனுக்கு சுகம் இல்லை, அதான் பார்க்கல. ஓகே ப்ரோ, இது நீங்க அந்த ரெக்கார்டிங்கே பார்க்காம இங்க வந்தீங்கன்னா எதுவும் புரியாது ப்ரோ. நீங்க போயிட்டு ரெக்கார்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. அப்புறம் வந்து டவுட் இருந்தா கேளுங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க லைவ் கிளாஸ். சரி சரி, நான் ஒன்றும் கேட்கல, சும்மா பார்த்து கொண்டு இருக்கிறேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ப்ரோ. 3 நாள் கிளாஸை மிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு பேசும்போது உங்களுக்கு டெக்னிக்கல் பார்ட்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும்ல, அதுக்கு சொல்றேன். சரி சரி. இது அதனால லீவ் ஆயிடுங்க. இது போடுவீங்கன்னா அப்புறம் பார்க்குறேன் நான். ரெக்கார்டிங் போடுவேன் ப்ரோ, இந்த ரெக்கார்டிங் எடுத்து தான் வச்சிருக்கேன். சரி ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணுவேன், நீங்க ரெக்கார்டிங்ல பாத்துக்கோங்க. பார்த்துட்டு சரி எது டவுட் இருந்தா லைவ் கிளாஸ் வந்து கேளுங்க. சரி சரி. ஓகே 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 ப்ரோ. ஓகே, பை ப்ரோ. பாய் ப்ரோ. ப்ரோ துஃபி எம்டி ப்ரோ, நீங்க ஹோம்ஒர்க் ஏன் ப்ரோ பண்ணல? ஏதாவது ரீசன் இருக்கும்ல ப்ரோ. அதான் ப்ரோ சொன்னேன், லிக்விடிட்டி தெரியும், அதனால சரி தான் பண்ணிட்டு விட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ எது ப்ரோ தெரியாது? இப்போ நீங்க நடத்துறது எல்லாம் தெரியும் ப்ரோ. நடத்துறதெல்லாம் தெரியும்ல ப்ரோ? அப்ப போயிட்டு வாங்க ப்ரோ, தேவையில்ல ப்ரோ. உங்க தான் எல்லாமே தெரியும். அப்ப எதுக்கு வேஸ்டா உங்க டைமும் வேஸ்ட், என் டைமும் வேஸ்ட். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்ல ப்ரோ, நீங்க நடத்துனீங்களா 1 வீக்கா, ம் அது எனக்கு ஓகே, இப்போ 1 வீக்கா நடத்துனது தெரியும். இப்போ ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும் நடத்தினா நல்லா இருக்கும். நடத்த மாட்டீங்க. இப்போ நீங்க பிடிஆர்ஏ தெரியும், ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி, பவர் ஆஃப் 3, இதெல்லாம் பயஸ் நரேட்டிவ்லாம் தெரியும்ல ப்ரோ? அதெல்லாம் தெரியாது ப்ரோ. தெரியாதா? நீங்க ஃபர்ஸ்ட் வீக் நடத்துனீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வீக் நடத்தினது ஓகே. டீலிங் ரேஞ்ச், இம்பேலன்ஸ், ஜூடாஸ் விங்கு, லிக்விடிட்டி நடத்திருக்கேன். அது மட்டும் தான் எனக்கு அது தெரியும். தெரியும். ம், ஓகே அதான். ப்ரோ. இப்ப தெரிஞ்சது தானே, அப்ப பைசைல் லிக்விடிட்டி ஹோம்ஒர்க் கொடுத்தப்ப நீங்க ஈஸியா பண்ணிருக்கலாமே. அதான் ப்ரோ பண்ணல ப்ரோ. பண்ணல. சரி ப்ரோ, அது பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு வந்து டவுட் ஹோம்ஒர்க் டெஸ்ட் மட்டும் தான் வைக்க போறேன். அதனால இன்னைக்கு பெருசா ஒண்ணும் இருக்காது. இன்னைக்கு போயிட்டு இது ஹோம்ஒர்க் பண்ணிட்டு நீங்க நாளைக்கு கிளாஸ் வாங்க. நாளைக்கு தான் பிடிஆர் ஆரம்பிப்பேன். ப்ரோ என்னமோ சொல்ல வந்தீங்கன்னா அதுல கட் பண்ணிட்டேன். என்ன? இல்ல ப்ரோ, உங்களுக்கு ஒண்ணும் சொல்ல வரல ப்ரோ. சரி சரி. ஓகே, சாரி சாரி சாரி. ஓகே பாய். ஓகே 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 ப்ரோ. ஓகே ப்ரோ துஃபி எம்டி ப்ரோ, போயிட்டு வாங்க ப்ரோ, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் சஞ்சய் ப்ரோ. சஞ்சய் ப்ரோ பண்ணாரா? ப்ரோ நான் இன்னும் பண்ணல ப்ரோ, ஈவினிங் அனுப்பிச்சுட்றேன் ப்ரோ. நேத்து என்ன ப்ரோ பண்ண? ப்ரோ ப்ராஜெக்ட் விஷயமா நான் சொன்னல ப்ரோ, ப்ராஜெக்ட் அதனால பண்ணல. திருச்சி போயிட்டீங்க. இன்னைக்கு ஈவினிங் சரி அனுப்பிச்சிடுறேன் ப்ரோ கண்டிப்பா. ஓகே, ஈவினிங் அனுப்புங்க. இந்த கிளாஸ் வேஸ்ட் ப்ரோ, நீங்க நான் போயிட்டு வாங்க, நாளைக்கு வாங்க. ஓகே ப்ரோ. ஓகே, நீ டவுட் மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்க, டவுட் ஹோம்ஒர்க் அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. சமீர் ப்ரோ அனுப்பியிருந்தாரு. ப்ரோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? பாலாஜி ப்ரோ, உங்களுக்கு எது டவுட் இருக்கா? ஒரு வாரம் எனக்கு கொஞ்சம் லைட்டா இருக்கு ப்ரோ. எங்க டவுட் இருக்குன்னு சொல்லுங்க, கிளாரிஃபை பண்ணிடலாம். அது என்னோட இது ஓபன் பண்ணுங்க, நான் ஹோம்ஒர்க்ல போட்டிருந்தேன் நான் சாட். ஓகே, இதா ஆ சொல்லுங்க, என்ன டவுட் இருக்கு? இப்போ முன்னாடியே வந்து ஒரு பிஎஸ்எல் இருக்குல்ல ப்ரோ, நான் மேல ஒரு பிஎஸ்எல் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இருக்கு, இங்க இருக்கு. அதை வந்து பிரேக் பண்ணிட்டான், அதை வந்து இது பண்ணிட்டான்ல இந்த பிஎஸ்எல். ஆமா பண்ணிட்டான். ஸோ இது வேலிட் கரெக்டா, இது இன்வேலிட் ஆயிடுச்சு, முன்னாடி உள்ளது இன்வேலிட் ஆயிடுச்சு கரெக்டா ப்ரோ? ஆமா ப்ரோ, ஆமா கரெக்ட் தான். அப்போ அதே மாதிரி கீழே வந்து எஸ்எஸ்எல் நம்ம மார்க் பண்ணியிருப்போம்ல, அது வந்து கீழே ப்ரோ
இந்த டீலிங் ரேஞ்ச். ஆமா ஆமா அப்போ அதே மாதிரி இது வந்து பிரேக் ஆகி ஐ மீன் இன்வாலிட் ஆனாதான் அந்த எஸ்எஸ்எல் மாத்தணும் கரெக்டா ப்ரோ? இல்லைன்னா அது வரைக்கும் அங்கேயே தானே இருக்கணும். ஆமா அது வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். ஓகே 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 ஓகே. இன்னொன்று ப்ரோ, இப்போ இந்த நம்ம அந்த எஃப்இஜி இஆர்எல்லாம் மார்க் பண்றோம்ல ப்ரோ, மார்க் பண்றோம். அந்த இடத்துல நம்ம அந்த இன்டர்னலா ஐஆர்எல்லாம் இருக்குல்ல, ஐஆர்எல் இஆர்எல், இப்போ அந்த ஐஆர்எல் வந்துட்டு கலெக்ட் ஆயிட்டு இஆர்எல் கலெக்ட் பண்ற இடத்துல தான் அந்த எஃப்இஜி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் கரெக்டா ப்ரோ அந்த என்ட்ரிக்கெல்லாம்? இல்ல அதாவது ப்ரோ இந்த எஃப்இஜி எது வேலிட் பண்ணணும், இப்போ லைவ் மார்க்கெட்ல பார்க்கும்போது உங்களுக்கு எஃப்இஜி மட்டும் தான் வந்திருக்கும். ஆமா. இப்போ நான் என்ன சொன்னேன் அதே மாதிரி இந்த டெய்லி பயாஸ் சொன்னேன்ல, பயாஸோட வரும்போது நீங்க இங்க இந்த பார்க்குற எஃப்இஜி வந்து இங்க ஆல்ரெடி ஒரு ஹை வச்சுட்டு தான் இந்த அதை ரீபேலன்ஸ் பண்றதுக்கு தான் இங்க மார்க்கெட் வரும், புல் பேக் கொடுக்கும். சரி சரி. ஆமா. அந்த மாதிரி புல் பேக் கொடுக்கும்போது நம்ம என்ட்ரி இங்க பிளேஸ் பண்ணா இந்த ஹை வரைக்கும் வரும். ஏன்னா அந்த ட்ரெண்டோட வரும்ல. இது வந்து செல்லு, ஸோ இந்த செல்லு எஃப்இஜி மார்க் பண்ணிருக்கீங்க. ஸோ இங்க இருக்க ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி மார்க்கெட் இதை டேப் பண்ணி நம்மளுக்கு என்ட்ரி கொடுத்ததுன்னா நெக்ஸ்ட் இதை வந்து உடைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆகும். அதுக்காக எஃப்இஜி என்ட்ரி எடுப்போம்ல, ஆமா ஆமா ஆமா, அதுக்கு மினிமம் இதாவது கொடுக்கணும்ல, அது மாதிரி எஃப்இஜி நம்ம சூஸ் பண்ணுவோம். சரி சரி. இப்போ இந்த நீங்க கீழே சொல்றீங்கல்ல அந்த ஒரு லிக்விடிட்டி கீழே, அந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி கீழே கீழே இங்க இல்ல ப்ரோ, நீங்க சொன்னதே இந்த இடத்துல. ஓகே. ஆமா ஆமா, முன்னாடி இருக்கிற ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டிய பிரேக் பண்ணி தான் இது வந்திருக்கு கரெக்டா ப்ரோ? முன்னாடி இருக்க ஒரு முன்னாடினா அவ்வளவு தூரம் இல்ல, இத பிரேக் பண்ணதுனால தான் இது வந்திருக்கு. இங்க வந்ததுனால தான் இது மேல எஃப்இஜி வரைக்கும் போகும்ன்றீங்க. அதாவது இங்க ஃபியூல் கிடைச்சு இங்க போகும்ன்றீங்க கரெக்டா? ஆமா. சப்போஸ் இத பிரேக் பண்ணாம, தெரியுதா அந்த இது ப்ரோ, இது இல்ல ப்ரோ, இது இல்ல இது இல்ல, அந்த எஃப்இஜிக்கு பவர், அந்த எக்ஸ்டர்னல் அந்த லிக்விடிட்டிக்கு பவர் கிடைச்சது இல்ல ப்ரோ, கீழ இருந்து மேல வந்திருக்கான்ல, இதுக்கு பவர் கிடைச்சது. இதுக்கு பவர் கிடைச்சது பின்னாடி இருக்கிறது, பின்னாடி இருக்குது ப்ரோ. இது இல்ல ப்ரோ, அந்த நடுவுல இருக்கானே சின்ன லிக்விடிட்டி ப்ரோ, அந்த எஃப்இஜி இஆர்எல் சின்னதா மார்க் பண்ணிருக்கல, அதுக்கு கீழ. இதுக்கு கீழ, இதுக்கு கீழ, இதுக்கு கீழனா முன்னாடி. இதுக்கு எங்க இருந்து ப்ரோ பவர் கிடைச்சது? இதுதான். ஓகேவா? இது உடைக்காம மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆயிருந்தானா அந்த எஃப்இஜி இஆர்எல் வரைக்கும் போயிருப்பானா ப்ரோ? பெருசா ஒண்ணும் இருக்குல்ல ப்ரோ. இப்ப என்ன கேக்குறீங்கன்னா, இப்ப சரியா போல இந்த இடத்துல இருந்து இன்னொரு தடவை சொல்லுங்க, இந்த எஃப்இஜி சொல்றீங்க? இத சொல்லல ப்ரோ, இத சொல்லல. இப்போ ஐஆர்எல் இருக்குல்ல ப்ரோ, இப்போ மொத்தமா வந்து ஐஆர்எல் ஃபார்ம் ஆயிருக்கு சரிங்களா? ஐஆர்எல் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இடத்துல, இந்த கீழ இருக்கிற எஃப்இஜி கீழ ஃபுல்லா வந்து ஐஆர்எல் தானே ப்ரோ? கிராஸா டவுன் சைடுல வந்து ஆயிருக்கு தானே? ஓகேங்களா? ஆமா. இப்போ இந்த மேஜரா ஒண்ணு இருக்குல்ல ப்ரோ, இங்க ஐஆர்எல், இது இல்ல கீழ ப்ரோ, இது இல்ல கீழ கொஞ்சம் கீழ ப்ரோ. ப்ரோ இது இஆர்எல் ப்ரோ, இது இஆர்எல். அதுதான் இஆர்எல், எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஓகேங்களா ப்ரோ? ஓகே. இஆர்எல் இது பிரேக் பண்ணதுனால தான் இங்க பவர் கிடைச்சது, இங்க இருந்து புஷ் ஆகி மேல போயிருக்கான் கரெக்ட்டா? இத பிரேக் பண்ணனால தான் இங்க பவர் கிடைச்சது, இங்க மேல போயிருக்கான். சரி கரெக்ட்டா ப்ரோ? சப்போஸ் அது பிரேக் ஆகல அப்படின்னா இங்க இருந்து நம்ம மேல போகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா ப்ரோ? இங்க பிரேக் பண்ணல அப்படின்னா ரிட்டர்ன் இந்த எஃப்இஜி வந்து ஒரு என்ட்ரி நம்மளுக்கு கொடுத்து திரும்பி இந்த இதை வந்து எடுக்கலாம் ப்ரோ. நம்ம வந்து இந்த எஃப்இஜி இருக்குல்ல, இதுல வந்து 3 தடவை டேப் ஆகிற வரைக்கும் நம்ம பார்க்கலாம் ப்ரோ. ஏன்னா அந்த அளவு இதுக்கு பவர் இருக்கும். அதுக்கு மேல டேப் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணக்கூடாது, அதோட பவர் அவ்வளவுதான். அப்போ இதுல இஆர்எல் என்ன, ஐஆர்எல் என்ன? இஆர்எல் எந்த இடத்துல சொல்லுவீங்க, ஐஆர்எல் எந்த இடத்துல சொல்லுவீங்க? இந்த எஃப்இஜி வந்து ஐஆர்எல் ப்ரோ. சரி. இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த எண்டு, இந்த எஃப்இஜி உருவாகி ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் வந்திருக்குல்ல, இந்த புல் பேக்கு முன்னாடி வந்த ஒரு லோ வந்து இஆர்எல். ஓகே. அதே வந்து இப்போ நீங்க பை சைடு போயிட்டீங்க அப்படின்னா அது ரிவர்ஸ்ல சொல்லுவீங்களா? ஆமா ரிவர்ஸா சொல்லுவோம். இப்போ இங்க என்ன சொல்லலாம், இங்க இது சரியா நடக்கல ப்ரோ. இந்த இடத்துல இருக்குல்ல ஒரு எஃப்இஜி, ஆமா, இங்க ஒரு ஹை கொடுத்துருக்கு, இங்க ஒரு எஃப்இஜி மார்க் பண்ணா மார்க்கெட் இங்க இருந்து புல் பேக் ஆகி கீழே வந்திருக்குல்ல. ஆமா. இந்த எஃப்இஜி ஃபில் பண்ணிட்டு உடனே இந்த ஹை எடுத்துட்டான்ல. ஆமா ஆமா ஆமா. இப்போ இந்த எஃப்இஜி வந்து ஐஆர்எல், இந்த பாயிண்ட் ஹை இருக்குல்ல, ஹை கொடுத்த பாயிண்ட் வந்து இஆர்எல்.
ஓ ஓகே ஓகே. மார்க்கெட் சப்போர்ட்ல இருக்கிறது, மார்க்கெட் போற டைரக்ஷன்ல இருக்கிறது ஐஆர்எல். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இஆர். எஃப்இஜி ஐஆர்எல் ப்ரோ. எஃப்இஜி ஐஆர்எல். எஃப்இஜி ஐஆர். ஓகே ஓகே. எஃப்இஜி தான் ஐஆர்எல். எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கங்க. எஃப்இஜி ஐஆர்எல். அந்த ஒரு ஹையோ இல்ல லோவோ கொடுத்த பாயிண்ட் வந்து இஆர்எல். ஓகே ஓகே. அதான் நான் இங்க எஃப்இஜி இஆர்னு மார்க் பண்ணிருக்கேன். நீங்க எதுவுமே சொல்லலன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் அதான் இது எழுத்து தானே கன்ஃபியூஷன், அதனால விட்டுட்டேன். எழுத்து தானே ப்ராப்ளம், எல்லா விஷயம் கரெக்டா மார்க் பண்ணிருக்கேன்னு விட்டுட்டேன். சரி சரி சரி. ஓகே ப்ரோ. இதுதான் வேற ஏதாவது டவுட்? இல்ல ப்ரோ. ஓகே தான். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ எனக்கு டவுட் ப்ரோ. உங்களுக்கு டவுட் இருக்கா? சந்தகுமார் ப்ரோ. சொல்லுங்க. எனக்கு டவுட் ப்ரோ. இப்ப ஐஆர்எல் இருந்து இஆர்எல் இருந்து ஐஆர்எல் வந்து எடுக்கறாங்கல ப்ரோ. அப்ப இஆர்எல் இருந்து ஐஆர்எல் எடுக்கறாங்க. இஆர்எல் இருந்து ஐஆர்எல் போறாங்க. மார்க்கெட் வருதுன்னு வைங்க. ஓகே. வந்துட்டு மறுபடியும் எது திசையில சரி அடுத்து எவ்வளவு தூரம் இஆர்எல் போவான்னு கணிக்க முடியுமா? எஃப்இஜில இருந்து ஓகே ஓகே. இப்ப நீங்க கேட்க வர்றது என்னன்னா, இப்ப இங்க வந்து ஒரு எஃப்இஜி இருக்கு. இப்ப இந்த எஃப்இஜியை தொட்டா மார்க்கெட் வந்து இந்த இஆர்எல் வரைக்கும் போவான்னு நம்மளால சொல்ல முடியுது. இந்த இஆர்எல் எது வரைக்கும் போவான், இந்த பாயிண்ட்ல தான் இவன் நிப்பான் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறீங்க. ஆமா ஆமா. ஓகே ப்ரோ. இது எப்படி சொல்லலாம்னா, இது இந்த பக்கம் இப்ப எப்படி இப்ப இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. இப்ப புல் பேக் கேக்குறீங்க. இப்ப இங்க ஒரு எஃப்இஜி இருக்கா ப்ரோ? இந்த எஃப்இஜி இது எக்ஸ்டர்னல் எங்க நிற்பான், நின்னுட்டு புல் பேக் இந்த இடத்துக்கு வரான். இப்ப நம்மளுக்கு தெரியும், இப்ப இங்க வரவேன் இந்த வரைக்கும் வருவான் அப்படின்னு தெரியும். இங்க இருந்து நேரா வரவேன் எந்த இடத்துல பாயிண்ட் எடுத்து புல் பேக் எடுக்க ஆரம்பிப்பான்னு நம்மளுக்கு தெரியுமான்னு கேக்குறீங்க. ஆமா ப்ரோ ஆமா. இப்ப அது வந்து இங்கிட்ட லெஃப்ட் சைடு இருக்க கர்வை வச்சு சொல்லலாம் ப்ரோ. இங்கிட்ட ஏதாவது ஒரு பிடிஆர் இருக்கு அப்படின்னா அது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அது ஹையர் டைம் ஃப்ரேம்லயே இல்ல பாக்குற டைம் ஃப்ரேம்லயா ப்ரோ? பாக்குற டைம் ஃப்ரேம்லயும் பார்க்கலாம், ஹையர் டைம் ஃப்ரேம்லயும் பார்க்கலாம் ப்ரோ. ஆனா அக்யூரேட்டா இருக்காது ப்ரோ. இந்த வர பாயிண்ட் இங்க தான் நிக்கும்னு அக்யூரேட்டா சொல்ல முடியாது. லெஃப்ட் சைடு கர்வை வச்சு ஒரு கணிப்பு பண்ணிக்கலாம், இவ்வளவு தூரம் வரலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு. அதையும் பிரேக் பண்ணி போனா ஏன் போனுச்சுன்னு கேட்க முடியாது. ஏன்னா அது கீழே கூட ஒரு லிக்விடிட்டி இருந்திருக்கலாம். ஏன்னா அது பயாஸ் வந்து நமக்கு ஆப்போசிட் இருந்துனா அது பிரேக் பண்ணி கூட போகும் இல்லைங்களா? ஆமா. இப்ப வந்து பயாஸ் செல் சைடு இருக்குது. செல் சைடு இருக்கும்போது நம்ம செல் ட்ரேட் மட்டும் தான் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பயாஸ் இங்க கொடுத்துருக்குது. ஸோ நம்மளுக்கு இங்க என்ட்ரியை பார்த்து எடுத்திருந்தா கூட நம்ம மேல போகும்னு பார்த்தா கொஞ்சம் தூரம் தான் போகும். புல் பேக் கொஞ்சம் தூரம் தான் கொடுக்கும். திரும்பி அதே எக்ஸ்டென்ஷன் சைடு தான், சேம் சைடு தான் வரும். பயாஸ் சைடு தான் வரும். பயாஸை பார்த்தோம்னா இது எல்லாமே ஒரு டவுட் கிளியர் ஆயிடும் இல்லைங்களா? ஆமா ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. வேற ஏதாவது டவுட் இருக்கா சமீர் ப்ரோ? உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ அது ஒண்ணுதான் ப்ரோ டவுட். ஓகே ப்ரோ. அது ஒண்ணுதான், வேறலாம் ஒண்ணும் இல்ல. ஓகே. பரத் ப்ரோ உங்களுக்கு எது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. இல்ல. ஓகே. இந்த வாரத்துல நடத்த எதா இருந்தாலும் கேளுங்க ப்ரோ. இந்த வாரத்துல நடத்தி முடிச்ச எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. முகேஷ் ப்ரோ உங்களுக்கு? இல்ல எனக்கு எதுவும் இல்ல ப்ரோ. உங்களுக்கு எதுவும் இல்லை. சஞ்சய் ப்ரோ உங்களுக்கு எதுவும் இருக்கா? இல்ல ப்ரோ எனக்கு எதுவும் இல்ல ப்ரோ. டவுட் இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம போய் ஹோம்வொர்க் பண்ணி விட்டுருங்க. ஹோம்வொர்க் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் டவுட் தானே பாத்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு தான் டவுட் இல்லையே. ஓகே ப்ரோ. ஓகே. போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல ஹோம்வொர்க் பண்ணிடலாம், பண்ணிட்டு வாங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ கோஸ்ட் இன் தி மிஷின் இன்னும் நீங்க வரீங்க லைவ்க்கு ப்ரோ? ப்ரோ வந்தேன் ப்ரோ, முன்னாடி எல்லா கிளாஸும் அட்டெண்ட் பண்ணேன் ப்ரோ. ப்ரோ சஞ்சய் ப்ரோ உங்களே இல்ல, உங்களே சொல்லுங்க, நான் வேற ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். போயிட்டாரு. வினோத் ப்ரோ உங்களுக்கு எது டவுட் இருக்கா? ப்ரோ நம்ம கிளிக் ஆன் டைமிங் இருக்குல்ல ப்ரோ, அது நம்ம இந்தியன் டைமிங், நம்ம கரண்ட் டைமிங்ல நம்ம எப்படி ப்ரோ பார்க்கறது? ஃபர்ஸ்ட் நம்ம கரண்ட் டைமிங் இப்போ ஏஷியன் டைமிங் இரவுல இருந்து 00 சொல்றோம்ல, அதே நம்ம இந்தியன் டைமிங். கேள்வி புரியுது ப்ரோ, சொல்றேன் இருங்க, மியூட் பண்ணிக்கங்க. இப்போ நம்மளுக்கு கில் ஜோன் டைமிங் தெரியுது, அது எப்படி இந்தியன் டைமிங் மாத்தணும்னு கேக்குறீங்க ப்ரோ? இப்போ நீங்க
அதேதான். இப்ப நீங்க வந்து இங்க UTC -4 நியூயார்க் டைம்ல வச்சுக்க சொன்னேன். இது வந்து ICT எல்லாம் சொன்னாருன்னா நியூயார்க் டைம்ல இருந்தே பார்க்க சொல்லிட்டாரு. பட் நம்ம இந்தியன் டைமிங் வச்சோம் அப்படின்னா டே லைட் பீரியட்னு ஒன்று இருக்கு. மார்ச் டு செப்டம்பர் 1, செப்டம்பர் டு மார்ச் 1. இந்த 6 மாசத்துக்கு ஒரு தடவை 1 மணி நேரம் முன்ன பின்னன்னு மாறும். இப்ப இந்த மார்ச்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் இங்க -4 இருக்குல்ல. இந்த -4 அப்படிங்கிறது இந்த -4 அப்படிங்கிறது செப்டம்பர்ல இருந்து மார்ச் பார்க்கும்போது -5ன்னு மாறும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். மாறும்போது விஷயத்த சொல்லிடுறேன் இருங்க. இங்க வந்து டேலைட் பீரியட் மாறும்போது இருங்க. இப்ப வந்து நான் என்ன சொன்னேன், லைக் இன்னைக்கு கில் ஜோன் பார்ப்போம். லண்டன் கில் ஜோன் 225 225. இப்போ இந்த கில் ஜோன் இருக்கு ப்ரோ, இது லண்டன் கில் ஜோன். இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம நியூயார்க் டைமே வச்சிருக்கோம் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. இங்க நியூயார்க்னு வச்சிருக்கோம் அப்படின்னா டேலைட் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேடிங் வியூலயே அந்த நம்பரை மாத்திக்குவான். நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதே நம்ம இந்தியன் டைம்ல வச்சு நியூயார்க் டைமை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து சொல்லணும்னா 11 மணில இருந்து 2:30 வரைக்கும் இந்த செஷன் ஓடும். இன்னைக்கு 11:30ல இருந்து போய் பாருங்க. இந்தியன் டைமிங் 11:30க்கு ஆரம்பிக்கும். 11:30 to 2:30 அந்த டைம்ல தான் ஓடி இருக்கும். இப்போ இந்தியன் டைம் வைக்கலாமா? இந்தியன் டைமிங் படி இங்க பாருங்க 11:30 to 2:30 11 to மதியம் 2:30 வரைக்கும் இந்த செஷன் ஓடும். இப்போ இது வந்து செப்டம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 1 மணி நேரம் மாறும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வரும். இப்போ இங்க 11:30 அப்படிங்கிறது 12:30க்கு ஆரம்பிச்சு 3:30க்கு தான் முடியும். ஸோ 1 மணி நேரம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆயிரும். நீங்க 11:30 to 2:30 அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு தான் செஷனே ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு கில் ஜோன் டைம் மாறுறதுனால உங்களுக்கு என்ட்ரி முன்னாடி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு ஃபேக் என்ட்ரியா இருக்கும், ஃபேக் மூவா இருக்கும், அங்க ட்ராப் ஆயிருவீங்க. புரியுதா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே. அதனால நீங்க இங்க லண்டனே வச்சுக்கோங்க. உங்க மொபைல்ல வேணா 2 டைம் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நியூயார்க் டைம் ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ. அது மாதிரி வச்சுக்கும் போது நம்ம இந்தியன் டைம் மொபைல்ல பார்ப்போம், டைம் பார்ப்போம். இப்போ நியூயார்க் டைமும் தெரியும் போது ஸோ இந்த டைம் செஷன் என்ட்ரி பார்க்கணும் அப்படின்னு வந்துக்கலாம். ஆனால் நியூயார்க் டைமே வச்சுக்கோங்க. இந்தியன் டைமிங் வச்சிங்கன்னா டே லைட் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ட்ரி மிஸ் ஆகும். இல்லாட்டி ஃபேக் என்ட்ரி எடுப்பீங்க. ஓகே ப்ரோ. வேற யாருக்கும் டவுட் இல்லையா? ப்ரோ மார்ச் டு செப்டம்பர் வந்து செப்டம்பர் டு மார்ச்ங்களா? மார்ச் டு செப்டம்பர், செப்டம்பர் டு மார்ச். இந்த டைம்ல வந்து அந்த -1 +1 மாறும் இல்லைங்களா? மார்ச் டு செப்டம்பர் வந்து -4, செப்டம்பர் டு மார்ச் வந்து -5. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. வேற ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட் ப்ரோ. யாருக்கும் டவுட் இல்ல? ப்ரோ சாரி ப்ரோ, இன்னொரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க. இந்த என்னோட அதே ஹோம்ஒர்க் போங்க ப்ரோ. சாரி ப்ரோ, என்னோட ஹோம்ஒர்க் போங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சொல்லுங்க. நீ டவுட் மட்டும்தான் சொல்லுங்க. இப்போ நான் அந்த இன்டர்னல் லிக்விடிட்டிஸ் மார்க் பண்ணியிருக்கேன்ல. ஆமா. இப்போ இது எல்லாமே இன்வாலிட் ஆயிடுச்சு தானே ப்ரோ? மேல வந்து இந்த மார்க்கெட் வந்து இங்க எடுக்கும் போது எல்லாமே இன்வாலிட். சோ இப்போ இது வந்து பாத்துட்டு ஓகே ப்ரோ. சரி ப்ரோ. ஓகே ப்ரோ. இவ்வளவுதானா டவுட் ப்ரோ? எனக்கு மைண்ட்ல தோணுது, டக்குன்னு கேட்டேன் ப்ரோ. யோசிச்சு எல்லாம் கேட்கல. எனக்கு அது தோணுச்சு, அது வந்து இன்வாலிட் ஆயிருக்கும்ல அப்படின்ட்டு. அதனால தான். ஆமா, இது இன்வாலிட் ஆனனால தான் இப்போ இங்க இருக்குல்ல ப்ரோ லிக்விடிட்டி. லிக்விடிட்டி வந்து இந்த கேண்டில் பாடி க்ளோஸ் வைக்கும் போதே இது இன்வாலிட். இங்க இருக்கிறது இன்வாலிட் ஆகி இந்த லிக்விடிட்டியை மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். ஓகே. இந்த ஃபுல் டார்கெட் முடிஞ்சு மார்க்கெட் இதை வந்து விக் தான் எடுத்திருக்கு. ஸோ இது ஸ்வீப் பண்ணி இதை மட்டும் தான் மார்க் பண்ணுவோம். இதோட இது இன்வாலிட். ஓகே. இதை ஸ்வீப் பண்ணும்போது இது இன்வாலிட் ஆகிட்டு இங்க இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு இன்டர்னல் லிக்விடிட்டியா கிடைக்கும். சரி. ஓகே. நம்மளுக்கு இங்க வரும்ல ப்ரோ, இங்க ஒரு ஸ்விங்கா வரும்போது இங்க இருக்க ஒரு இன்டர்னல் வந்து எடுக்கல. ஆமா, இந்த இன்டர்னல் எடுக்கல. அடுத்து இங்க ஒரு ஹை வேலிட் வரைக்கும் என்ன ப்ரோ? அது வேலிட். அப்போ அந்த மேல இருக்கிற இதெல்லாம் வேலிட். ஓகே ப்ரோ. ப்ரோ வேற யாருக்காவது டவுட் இருக்கா? ப்ரோ எனக்கு டவுட் ப்ரோ. சொல்லுங்க, கேளுங்க. ப்ரோ அதான் இப்ப IRL ERL இப்ப இது போடுங்களா ப்ரோ? IRI லோயர் லோ டிரா ஆன் லிக்விடிட்டி.
இப்ப டவுன் ட்ரெண்ட்ல லோயர் லோ எடுத்துட்டு தான் மறுபடியும் கீழே வருவான். அப்ப மறுபடியும் டிரா ஆன் லிக்விடிட்டி இன்வால்வ் ஆயிருக்கும்ல. மார்க்கெட் கீழே வந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த டிரா ஆன் லிக்விடிட்டி லோயர் லோல டிரா ஆன் லிக்விடிட்டி. இப்ப இது வந்து ஒரு டிரா ஆன் லிக்விடிட்டி மார்க்கெட் எடுத்துட்டு வரும். அதான் கேட்குறேன். இப்போ அந்த டிரா லிக்விடிட்டி நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லைங்க, அப்போ வந்து அந்த மார்க்கெட் வந்து அதை அந்த லிக்விடிட்டி எடுத்து தானே கீழே வந்துருக்கு. அப்போ இன்வாலிட் தானே. ஒரு தடவை எடுத்ததுக்கு அப்புறம் இன்வாலிட்னு எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒண்ணு இதை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் ப்ரோ. இந்த ஸ்விங் பாயிண்டே நம்ம பார்த்துட்டு என்ட்ரி கொடுப்பான்னு நம்ம பார்க்க மாட்டோம். இங்க வந்து நான் அதை சொன்னேன், இந்த ஒரு பிடிஆர் இருக்கும், இந்த பாயிண்ட் கிட்ட ஒரு பிடிஆர் மேட்ச் ஆகும். என்ட்ரி ட்ரிகர் ஆகும். அதுக்காக இது வந்து சொன்னீங்கல்ல, அப்ப அது வந்து உடச்சிட்டு கீழே வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அங்க போகும்போது அது எப்படி வேலிடா ரியாக்ட் பண்ணுதுங்கிறத திரும்பி இப்ப இருங்க. இப்ப இங்க வராம மார்க்கெட் திரும்பி இந்த எஃப்இஜி வந்து திரும்பி மார்க்கெட் இந்த எஃப்இஜில ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா, சோ அப்ப வந்து இந்த எஃப்இஜிக்கு வந்து 3 டைம் டேப் பண்ற வரைக்கும் வேலிட்னு சொன்னேன்ல. அதே மாதிரி வரும்போது இந்த எஃப்இஜி மட்டும் டிரா ஆன் லிக்விடிட்டியா சப்போர்ட் பண்ணாது. கீழே போகும்போது ரெண்டாவது தடவை வந்தாலும் இந்த எஃப்இஜியும் சப்போர்ட் பண்ணும், இங்க இருக்க ஸ்விங் பாயிண்ட்டும் சப்போர்ட் பண்ணும். ஓகே ஓகே. அது இன்வாலிடா இருந்தாலும் அது சப்போர்ட் பண்ணும் இல்லைங்களா? அது இன்வாலிட்னு இல்ல ப்ரோ, அது எத்தனை தடவை இருந்தாலும் அதுக்கு வேலிடிட்டி, அதுக்கு இப்போ எஃப்இஜிக்கு 3 டைம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் இருக்குது. ஸோ இங்க நம்ம வந்து இதை மட்டுமே பார்க்க மாட்டோம். நான் அதான் சொல்றேன், இது ஒரு தடவை வேலிட்னே எடுத்துக்கோங்க, ஒரு தடவை தான் வேலிட்னு எடுத்துக்கோங்க. பட் ஆனா திரும்பி மார்க்கெட் வந்ததுன்னா இந்த எஃப்இஜிக்கு அதுவும் ஹெல்ப் பண்ணும். இந்த எஃப்இஜி மட்டுமே ஹெல்ப் பண்ணாம இதுவும் ஹெல்ப் பண்ணும், அவ்வளவுதான். ஏன்னா அந்த இடத்துல பெண்டிங் ஆர்டர் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ புரிஞ்சுதா நான் சொன்னது? இல்ல டவுட் புரிஞ்சுதுன்னா ஓகே. புரியலன்னா எத்தனை தடவை வேணாலும் கேளுங்க, இன்னைக்கு உட்காந்து சொல்லி தரேன். ஓகே, எந்த டவுட் இல்ல ப்ரோ? இல்ல. ஓகே, ஒரு நிமிஷம் ப்ரோ. எது எடுத்துக்கலாம்? ப்ரோ பாலாஜி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இப்ப சொல்லுங்க, இது எது பை சைடு லிக்விடிட்டி, எது செல் சைடு லிக்விடிட்டி? ஓவராலா கேக்குறீங்க? டீலிங் ரேஞ்ச் அந்த மேல இருக்குல்ல ப்ரோ, லெஃப்ட் சைடுல மேல, அதுதான் பை செல். கீழ இருக்குது இது செல் சைடா? எஸ்எஸ்எல். இது எஸ்எஸ்எல். ஓகே. இப்போ இன்டர்னல் லிக்விடிட்டிங்கிறது எதெல்லாம்? இன்டர்னல் லிக்விடிட்டிங்கிறது இந்த ஒரு இந்த செல் சைடுல இருந்து லெஃப்ட்ல மேல போனா ஒண்ணு இருக்கான்ல ப்ரோ, இது வேற. அதுக்கப்புறம் இன்டர்னல் லிக்விடிட்டி தானே கேட்டீங்க? அது மட்டும் தான் ப்ரோ இந்த இடையில வேலிடா இருக்கு. இதுவும் வேலிட் இல்ல, இது முடிஞ்சிருச்சு. நான் வேலிட் இல்லன்னு கேட்கல, இன்டர்னல் லிக்விடிட்டியா பொதுவா சொல்லுங்க. அப்ப இன்டர்னல் லிக்விடிட்டினா இந்த ரேஞ்சில இருக்கிறது எல்லாமே இன்டர்னல், கீழ இருக்கிறதும் ஒரு இது. கீழ இருக்கிறது இன்டர்னல் இல்ல ப்ரோ, இது மட்டும் தான். இல்ல இதுதான் சொல்றேன். ஆமா, மேல இருக்கு. இது ப்ரோ? இதா? அதான் ப்ரோ. இல்ல ப்ரோ, இது ப்ரோ, இது ப்ரோ. அதுக்கு அப்புறம் ப்ரோ இது ஒண்ணு, கீழ இருக்கிறது ஒண்ணு, அது மேல வரிசையா 3 இருக்காங்க ப்ரோ, அதுவும். ஓகே ஓகே ப்ரோ, ஓகே. இன்டர்னல் லிக்விடிட்டி கணக்கு தெரியுது. ஓகே, கீழ இருக்கிறது இன்டர்னல் லிக்விடிட்டி வரதா ப்ரோ? கீழ இருக்கிறது இன்டர்னல் லிக்விடிட்டி இல்ல ப்ரோ, பை சைடுக்கு இருங்க. அப் ட்ரெண்ட்ல போற மாதிரி தான். இப்போ அப் ட்ரெண்ட்ல போகும்போது வந்து இங்க கீழ இருக்கிறதெல்லாம் இன்டர்னல் லிக்விடிட்டியா இருக்கும். செல் சைடு வரும்போது மேல இருக்கிறதெல்லாம் வரும். இங்க மேல இருக்கிறதெல்லாம் லிக்விடிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் யாருக்கு? ப்ரோ பரத் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நீங்க அடுத்து சொல்றீங்க. 15 minutes start. இப்ப சொல்லுங்க ப்ரோ, இதுல எது பை சைடு, எது செல் சைடு?
ப்ரோ பை சைடு லிக்விடிட்டி இங்க மேல மேல இந்த எது? சைடு ப்ரோ இன்னொரு அங்கதான் ப்ரோ. ஓகே. செல் சைடு. செல் சைடு லிக்விடிட்டி இங்க கீழ ப்ரோ. அது கீழ இருக்க லோ ப்ரோ. இது கீழ இதா? யா ப்ரோ. ஓகே. இப்போ இன்டர்னல் அப்படியே அதுக்கு மேல இருக்க இந்த சைடு ப்ரோ. இந்த சைடு ப்ரோ. ஆப்போசிட்ல இல்ல ப்ரோ. இந்த சைடு இது இத சொல்றீங்க. ஓகே. இது அப்புறம் அதுக்கு மேல இருக்கிறது. இதுக்கு மேல இதா? யா ப்ரோ. அப்ப இது ப்ரோ. ப்ரோ அதுவும் தான் ப்ரோ. ஆனா இப்போ அது கலெக்ட் ஆயிடுச்சுல ப்ரோ. இந்த இன்டர்னல் லிக்விடிட்டி இந்த சைடு இதுவும் கலெக்ட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இந்த இது இன்டர்னல் தான் லிக்விடிட்டி இது கலெக்ட் பண்ணிட்டு தானே ப்ரோ போகுது. நான் பொதுவா கேக்குறேன். இன்டர்னல் லிக்விடிட்டி எதுன்னு தான் கேட்டேன். இது அப்பனா எல்லாமே தான் ப்ரோ வரும் ஃபுல்லா. ஓகே. இது இந்த ஹை எல்லாமே இன்டர்னல் லிக்விடிட்டியா தான் வரும். இன்டர்னல் யா ப்ரோ. முகேஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஒரு சார்ட் பேர் சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு. ஏயுடி நியூசிலாந்து. ஏயுடி நியூசிலாந்து. ஏயுடி என்செட்டி. என்செட்டி. ஓகே. ப்ரோ சொல்லுங்க. இப்ப இதுல பை சைடு லிக்விடிட்டி செல் சைடு லிக்விடிட்டி சொல்லுங்க. 21க்கு மேல இருக்கிறது ஒரு பை சைடு ப்ரோ. 21க்கு மேல. 21க்கு மேல. ஓகே. இத சொல்றீங்க. 18க்கு கீழ இருக்கிறது ஒரு செல் சைடு. 18க்கு கீழ ஒரு செல் சைடு. ஓகே. அப்புறம் 3க்கு மேல இருக்கிறது ஒரு பை. ரைட் சைடுல 3 மேல இருக்கிறது ஒரு பை சைடு. ஓகே. உள்ள இருக்கறதெல்லாம் இன்டர்னல் லிக்விடிட்டிஸ். உள்ள இருக்கறதெல்லாம் இன்டர்னல் லிக்விடிட்டிஸ். கரெக்ட் தானே ஓகே. ப்ரோ? ஓகே. ஓகே. குட். நெக்ஸ்ட் சஞ்சய் ப்ரோ. ஒரு நல்ல சார்ட். என்ன ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ஒரு நல்ல சார்ட் பேர் சொல்லுங்க. கோல்டு ப்ரோ. கோல்ட். எடுத்தாச்சு ப்ரோ. இந்த இடத்துல ஒரு பை சைடு செல் சைடு அப்புறம் இன்டர்னல் சொல்லுங்க ப்ரோ. சஞ்சய் ப்ரோ லெஃப்ட் சைடுல கேக்குது ப்ரோ. ப்ரோ லெஃப்ட் சைடுல இருக்குல ப்ரோ. அதுக்கு ரைட் சைடுல ப்ரோ. இதுக்கு ரைட் கொஞ்சம் சைடுல. ரைட்ல ஒரு அதே கேண்டில் தான். ஓகே. பை சைடு ப்ரோ. ஓகே. நெக்ஸ்ட் செல் சைடு சொல்லுங்க. செல் சைடு அப்படியே ரைட் சைடுல கீழ ப்ரோ. ரைட் சைடுல கீழ. இன்னும் கீழ ப்ரோ. அந்த பெரிய விக்கு ப்ரோ. பெரிய விக்கு. ஓகே. இது செல் சைடு. ஓகே. இன்டர்னல் உள்ள இருக்க லிக்விடிட்டி ப்ரோ. அந்த டபுள் கேண்டில் ஒன்னு இருக்குல ப்ரோ. டபுள் கேண்டில். அந்த yellow and gray. ஒரு ரெண்டே ப்ரோ. இங்க பாருங்க, இந்த ஸ்விங் இருக்குல்ல, இந்த ஸ்விங்ல ஒரு ரெண்டே இன்டர்னல் லிக்விடிட்டி சொல்லுங்க போதும். ப்ரோ அந்த சென்டர்ல ஒரே ஒரு yellow மட்டும் இருக்குல ப்ரோ. இதா? லெஃப்ட் சைடுல ப்ரோ. மேல ப்ரோ. பை சைடு. ஓகே. இன்னும் ஒன்னு சொல்லுங்க. இன்னும் ஒரே ஒரு இன்டர்னல் ப்ரோ. அந்த yellow ப்ரோ. இந்த yellow சொல்லிட்டீங்க. ஓகே ப்ரோ. இந்த yellow சொல்லிட்டீங்க. இன்னொரு இன்டர்னல் இந்த கீழ ப்ரோ. கிரே கீழ அதுல ப்ரோ. ரைட் சைடுல. இன்னும் ரைட் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் அப்படியே கீழ வாங்க ப்ரோ. அதுக்கு லெஃப்ட் சைடுல கீழ ப்ரோ. செல் சைடுல இன்டர்னல். இன்னும் ஒரே ஒரு இன்டர்னல். இது ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி. இன்னொரு இன்டர்னல் லிக்விடிட்டி சொல்லுங்க. ப்ரோ அந்த கிரே ப்ரோ. yellow பக்கத்துல இருக்குல.
டைமிங்க பார்த்து சொல்லுங்க. 15க்கு மேலயா 12க்கு மேலயா? 15க்கு ரைட் சைடுல ப்ரோ. 15க்கு ரைட் சைடுல இதா? ஆமா ப்ரோ. இது ஒரு இன்டர்னல். ஓகே. அப்ப இது ப்ரோ உங்களுக்கு அதுவும் இன்டர்னல் தான் ப்ரோ. அது அப்ப இல்ல. இதே நீங்க சொல்லிருக்கலாமே. ஆமா ப்ரோ. இல்ல ப்ரோ திடீர்னு கேட்டீங்களா? கொஞ்சம் படபடன் ஆகி உதவிட்டீங்க. சரி ஓகே ஓகே. சமீர் ப்ரோ. சமீர் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. நீங்க சொல்லுங்க ஒரு நல்ல சார்ட் பேர் சொல்லுங்க. ப்ரோ யூஎஸ்டி ஜேபிஒய். யூஎஸ்டி ஜேபிஒய். ப்ரோ இங்க சொல்லுங்க. ஒரு இன்டர்னல் ஒரு பை சைஸ் சொல்லுங்க. ப்ரோ அந்த எல்லோ கலர் கேண்டில் மேல இருக்கு. இங்க டைமிங்க பார்த்து சொல்லுங்க. அந்த கீழ டைம் 4க்கு மேல. 4க்கு மேல. சென்டரா இருக்குங்க பக்கத்துல. ஓகே. இது பை சைடு இருக்குது. பை சைடு. ஓகே. ஒரு செல் சைடு. அப்ப 11க்கு கீழே பாத்தீங்கன்னா இங்க இங்க இந்த சைடு 11க்கு கீழே இது ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. சொல்லுங்க சொல்லுங்க. அது ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. பையா செல்லா? செல் சைடு லிக்விடிட்டி. செல் சைடு லிக்விடிட்டி. இப்போ இன்டர்னல் லிக்விடிட்டி சொல்லுங்க. இன்டர்னல் பாத்தீங்கன்னா இந்த டைம் 6க்கு மேல வருங்க. 6க்கு மேல. 6க்கு மேல. அது பக்கத்துல லெஃப்ட் சைடு ஓகே. தள்ளி ரைட். அந்த எல்லா கேண்டில் இருக்கு. அதுக்கு அடுத்து டபுள் கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கு. அடுத்து அந்த ஹையா லோவா ப்ரோ? ஹை. அது ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி. அப்புறம் அது கீழே ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி. ஓகே. இப்படி நீங்க பாக்குறீங்க. ஓகே. இது ஒரு இன்டர்னல். ஆமா. அது ஒரு இன்டர்னல். அப்படியே அது கீழே வந்து அப்புறம் பின்னாடி அது பின்னாடி இது ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி. ஒரு இன்டர்னல். ஓகே 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 ப்ரோ. குட். நெக்ஸ்ட் வினோத் ப்ரோ. உங்ககிட்ட கேட்டா சவுண்ட் வேற வருது. ப்ரோ ஒரு நல்ல பேரா சொல்லுங்க. யூஎஸ்டி கேட் ப்ரோ. யூஎஸ்டி கேட். பரவாயில்ல. பை சைடு லிக்விடிட்டி சொல்லுங்க இதுல. ப்ரோ 13க்கு மேல இருக்கு. 13க்கு மேல. ஓகே. இது ஒரு பை சைடு. செல் சைடு ஒன்னு சொல்லுங்க. ரெண்டு இருக்குல்ல ப்ரோ. இன்சைட். ஓகே. இன்டர்னல் லிக்விடிட்டி ஒன்னு. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ 22 இருக்குல்ல ப்ரோ அந்த இடத்துல 22. அது அதான் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. இன்னைக்கு ஒரு நாள் தான் ப்ரோ இந்த ஆடியோ கேட்காது. பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. டீலிங் ரேஞ்ச் இம்பேலன்ஸ் ஒரே பேலன்ஸ். லிக்விடிட்டி ஓரளவுக்கு சொல்லியாச்சு. இம்பேலன்ஸ் ஒரே பேலன்ஸ் கேட்குறேன். திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பாலாஜி ப்ரோ ஒரு நிமிஷம். ஆறுமுக செல்வன் ஒரு நிமிஷம் ப்ரோ. ஆறுமுக செல்வன் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இப்பதான் கிளாஸ் வரீங்களா ப்ரோ? ப்ரோ இன்னைக்கு தான் வந்திருக்கேன் ப்ரோ. இவ்வளவு நாள் ஆன் டியூட்டில இருந்தேன். ஓகே ஓகே ப்ரோ. ரெக்கார்டிங்லாம் பாத்தீங்களா? ஆமா ப்ரோ. வீடியோலாம் ஒவ்வொன்றா இப்பதான் பார்த்துட்டே வர்றேன். நேத்து
அந்த எக்ஸ்டர்னல் ஐஆர்எல் டு இஆர்எல் இஆர்எல் டு ஐஆர்எல் போட்டிருந்தீங்களா, அதான் பார்த்துருக்கேன். ஹோம்ஒர்க்கு ஒரே ஒரு யூஎஸ்டி பேர்ல மட்டும் பண்ணி பார்த்தேன். ஓகே, சென்ட் பண்ணுங்க. ஓகே. அந்த மீதி 3 கிளாஸுமே பார்த்துட்டீங்களா, இல்ல லிக்விட் கிளாஸ் மட்டும் தான் பார்த்தீங்களா? இல்ல ப்ரோ, நான் அதாவது ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த குரூப்ல லிங்க் இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஆக்சுவலா அந்த 4வது கிளாஸ் மட்டும் தான் நான் முத இப்ப கேட்டேன், நீங்க குரூப்ல இருக்கு போய் பாருங்க அப்படின்னீங்க. பார்த்த உடனே 4வது இது மட்டும் பார்த்தேன். அது நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க ப்ரோ, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்ல. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. அப்படிங்களா? அதான் 4வது பார்த்துட்டு அப்படியே உங்க கூட ஜாயின் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் நான். அதுக்குதான். இல்ல அப்படி பார்க்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு நான் சொல்ற ஒவ்வொரு டெக்னிக்கல் வேர்டுமே குழப்பம். இதுல தானே போட்டேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் 1 இருக்குல்ல, இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ, அடுத்து 2 3 எல்லாம் லைனாவே போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே பார்த்து ஹோம்ஒர்க் சேனல்ல ஹோம்ஒர்க் போட்டுருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு ஹோம்ஒர்க் செஞ்சு இதுல போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் பார்த்துருவேன். நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி, அப்ப எல்லாத்தையும் மொத்தமா பார்த்துட்டு மொத்தமா ஹோம்ஒர்க் போடவா அப்படின்னு சொல்றீங்களா? அதேதான் சொல்றேன். மொத்தமா பார்த்துட்டு மொத்தமா ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து முடிச்சோன்னே அந்த ஹோம்ஒர்க் செஞ்சு போட்டுருங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. கண்டினியூ பண்ணுங்க. நீங்க போன வீடியோ மட்டும் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி புரியும்? ஓகே ஓகே ஓகே, கரெக்ட் தான் ப்ரோ. நீங்க இந்த லைவ் அட்டெண்ட் பண்ணி 1 மணி நேரம் வேஸ்ட் பண்றதுக்கு அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்து ஒரு வீடியோ பார்த்து ஒரு ஹோம்ஒர்க்கையும் முடிச்சிடலாம். அப்படிங்கிறீங்களா? அதேதான் சொல்றேன். ஏன்னா புதுசா எதுவும் சொல்லி கொடுக்க. ஓகே ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்ப பார்க்கறேன். பார்த்துட்டு வாங்க. ஓகே ப்ரோ, थैंक यू ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ பாலாஜி ப்ரோ. எஸ் ப்ரோ. இந்த இடத்துல ஒரு IRL டு ERL சொல்லுங்க. IRL-ஆ இம்பேலன்ஸ் ப்ரோ? IRL டு ERL. IRL-னா FEG, ERL-னா வியூ பாயிண்ட். இந்த இடத்துல சொல்லுங்க ப்ரோ. அந்த கரெக்ட்டா 22 10 மணிக்கு மேல ஒன்னு இருக்கான் பாருங்க ப்ரோ. 10 மணிக்கு மேலயா? ஆமா, 22ஆம் தேதிக்கு முன்னாடி. 22ஆம் தேதிக்கு முன்னாடி பாருங்க. 22ஆம் தேதிக்கு 22ஆம் தேதிக்கு 10 மணி 10 PM ப்ரோ. இங்க முன்னாடி. நீ முன்னாடி 10 மேல 10 PM சொல்றீங்க? ஆமா, 10 PM ப்ரோ. 10 PM. ஓகே. மேல அந்த yellow candle இருக்குமா? இந்த yellow candle பக்கத்துல ப்ரோ, அதுக்கு பக்கத்துல yellow candle ரைட் சைடு. ஓகே. அதுக்கு கீழ ஒரு FEG இருக்காம் பாருங்க. FEG. இத மார்க் பண்ணீங்கன்னா ஓகே. அத டேப் பண்ணிட்டு போயிருக்காங்க ப்ரோ. ERL கொடுக்கலையே ப்ரோ? ERL இங்க இருந்து வந்து ERL பாயிண்ட் இது. ERL கொடுக்கலையே. டேப் பண்ணிருக்கான். இவ்வளவு தூரம் வந்திருக்கான். பட் கோ டு SL. நம்ம TP கொடுக்கறது மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த FEG-ல உங்க என்ட்ரி இதுக்கு கீழே SL வச்சீங்க அப்படின்னா இந்த ERL வரைக்கும் கொடுக்கணும்ல. அது கேக்குறேன். நீங்க சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, இதுக்குள்ள இருக்குது சொல்லுங்க. சரி, ஓகே. சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, தெளிவா பார்த்து சொல்லுங்க. இருக்குது ஆனா இங்க அதே மாதிரி என்ன டைம்? 2 o'clock ப்ரோ. 2 AM பாருங்க. 22க்கு மேல. 22க்கு மேல. 22க்கு மேல. 22க்கு மேலனா 22ஆம் தேதிக்கு அப்புறம் ப்ரோ. 22 டேட்டுக்கு 2ஆம் தேதிக்கு அப்புறம். ஓகே. 2 மணிக்கு பாருங்க. 2 மணிக்கு. அதுக்கு நேரா ஒரு yellow candle இருக்கானா? அதுக்கு மேல ஒரு FEG இருக்கானா? இதுக்கு மேல FEG. இத சொல்றேன். ERL. ஓகே. எடுத்துருக்கான். கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது ஓகே. இது வந்து ஒரு ஹை கலெக்ட் பண்ணிருக்கான். இததான் கேக்குறேன். இதுதான் கரெக்ட். இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், இப்படி போட்டிருந்தா உங்களுக்கு இது வரைக்கும் போயிருக்கணும். இதுதான் வேலிடான இடம். நீங்க இங்க போய் பார்த்தா இது வேலிடான இடம் இல்ல. ஓகே 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 ப்ரோ. வேற நெக்ஸ்ட் ஒருத்தர் ப்ரோ. பரத் ப்ரோ. யா ப்ரோ. ஓகே ஓகே. இந்த இடத்துல ஒரு IRL டு ERL சொல்லுங்க. ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லுங்க.
ப்ரோ இங்க ப்ரோ 18 கீழ இருக்க டைம் வச்சு ஓகே 18 பாருங்க ப்ரோ 18 18 3 புல்லிஷ் கேண்டில் இருக்கா இல்ல ஆமா இருக்கு. யா அது ப்ரோ அந்த எஃபிஜி ஓகே ஐஆர்எல் ஓகே இஆர்எல் எது இஆர்எல் எது இஆர்எல் மேல இங்க இதுவா இருக்குல்ல ப்ரோ இதா இங்க இல்ல ப்ரோ மேல ரீட்ரேஸ் இங்க மேல போயிருக்கு பாருங்க 3 மறுபடியும் 3 புல்லிஷ் கேண்டில் அதுக்கப்புறம் ஒரு பிளாக் 3 இந்த இடத்துல சொல்றீங்களா? யா அங்க இந்த பாயிண்ட் இஆர்எல்லா? யா ப்ரோ ஓகே பட் இந்த எஃபிஜி இந்த இடத்துல ஃபுல்லா மிட்டிகேட் ஆயிருச்சு. யா ப்ரோ மோர் தென் 90% மிட்டிகேட் ஆயிருச்சு. அப்ப எப்படி அது இல்லாம இங்க வந்தாலும் இந்த இடத்துல தொடவே இல்லை பாருங்க. தொடருக்கா ப்ரோ? நோ ப்ரோ தொடல ப்ரோ. இன்னும் நல்லா பார்ப்போமே. இல்லையே தொடலையே. இஆர்எல் பாயிண்ட் எது ப்ரோ? இதா இருந்தது அப்படின்னா இங்க எஃபிஜி தொடவே இல்லை. எது இஆர்எல் என்ன ப்ரோ? இஆர்எல் பாயிண்ட் இதான் ப்ரோ. அந்த 3 புல்லிஷ் கேண்டில் அந்த இடத்துல இல்ல ப்ரோ இங்க மேல இதா அந்த கேண்டில் அங்கதான் ப்ரோ சொல்றேன் ப்ரோ. அதான் ப்ரோ இங்க எஃபிஜி கொடுத்துருக்குது. யா ஓகே இது ஐஆர்எல். ஓகே பட் இஆர்எல் என்ட்ரியே போகலையே. ஆனா இங்க இஆர்எல் எடுத்திருக்குது. புரியுது எஃபிஜி கொடுத்துட்டு ஐஆர்ல வந்துட்டு இஆர்எல் எடுத்திருக்கு இந்த இடத்துல பாருங்க. தெளிவா பாருங்க, தெளிவா பார்த்து சொல்லுங்க எது இஆர்எல் அப்படின்னு நீங்க பார்த்து சொல்லுங்க. இப்ப ஒரு நிமிஷம் பார்த்து சொல்றேன். இன்னும் கொஞ்சம் கூட ஜூம் பண்ணா சொல்லுங்க, ஜூம் பண்றேன். மேபி உங்களுக்கு பிளர் அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதாவது என்ன இஆர்எல் கலெக்டா நடத்த தானே கேக்குறீங்க? அதேதான் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. பரத் ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. இங்க ஒரு 3 பீரிஷ் கேண்டில் இருக்குல்ல ப்ரோ? 3 பீரிஷா? இதா இங்க கண்டினியூஸா இங்க ஒரு கன்சாலிடேட் ஆயிருக்குல்ல மார்க்கெட் இந்த இடத்துல ப்ரோ? அந்த இடத்துல கீழே இங்க கலெக்ட் ஆச்சுல ப்ரோ. அப்ப இதான ப்ரோ இஆர்எல் ப்ரோ? இது ஐஆர்எல் ப்ரோ. இஆர்எல் பாயிண்ட் இஆர்எல்னா ஒரு இப்ப இந்த எஃபிஜி கொடுத்துருக்குல்ல, இந்த எஃபிஜி கொடுத்து ஒரு ஹை கொடுத்துட்டு தான் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிட்டு இந்த எஃபிஜில என்ட்ரி கொடுத்துருது அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்டோட ஹை இருக்கும்ல, அது வரைக்கும் மார்க்கெட் போகும் நம்மளுக்கு தெரியும். அப்ப அந்த ஹை பாயிண்ட் எதுன்னு நான் கேக்குறேன். உங்களுக்கு இன்னும் கூட தெளிவா புரிய வைக்கிறேன். மார்க்கெட் இப்படி போகுது அப்படின்னா இங்க எஃபிஜி இருக்கு அப்படின்னா இங்க ஒரு ஹை கொடுத்துட்டு தான் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்டே கொடுத்துருக்கோம். யா ப்ரோ. ஹை கொடுத்துட்டு தான் ரீட்ரேஸ்மெண்ட்டே கொடுத்துருக்கோம். சோ இந்த எஃபிஜில இருந்து மார்க்கெட் இந்த ஹைக்கு போகும். யா ப்ரோ. இப்போ இந்த ஹை பாயிண்ட் இந்த ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட் தான் நான் கேக்குறேன், எங்க இருக்கு? கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க ப்ரோ. போதுமா ப்ரோ? இன்னும் கொஞ்சம் பண்ணுமா? போதும் ப்ரோ. ஹையை பிரேக் பண்ற பாயிண்ட் தானே ப்ரோ இஆர்எல்? அப்ப ஹையை பிரேக் பண்ற பாயிண்ட் தான் இஆர்எல். பிரேக் பண்ற பாயிண்ட் இல்ல, அந்த ஹை பாயிண்ட் தான் இஆர்எல். யா இங்க பாருங்க, இந்த ஹை பாயிண்ட் தான் இஆர்எல். இந்த பிரேக் பண்ற பாயிண்ட்ல ஹை பாயிண்ட் தான் இஆர்எல். ஓகே ப்ரோ. ப்ரோ அப்ப அந்த கேண்டில் தானே ப்ரோ வரும்? இதானே ப்ரோ இப்ப கடைசியா வச்சா ஹை? எது ப்ரோ? இப்ப அந்த நம்ம எஃபிஜி ஃபில் பண்ணிட்டு மேல போயிருக்குல்ல ப்ரோ? எஃபிஜி ஃபில் பண்ணிட்டு மேல போயிருக்கு. அதுக்கு மேல இருக்குல்ல ஒரு 3 புல்லிஷ் இருக்கா? 3 புல்லிஷ் அதுக்கப்புறம் ஒரு பீரிஷ் அந்த கன்சாலிடேட் ஆயிருக்குல்ல? கன்சாலிடேட் ஆயிருக்கு. 3 புல்லிஷா? இந்த சைடு இன்னும் மேல ப்ரோ. இன்னும் இதா இந்த இடத்துல புல்லிஷ் இந்த இடத்துல சொல்றேன். அந்த இடத்துல தான். அப்ப அதானே ப்ரோ ஐஆர்எல் இருக்கும். அப்பா கடவுளே ப்ரோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா ப்ரோ? ஃபர்ஸ்ட் இவன் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஹை கொடுத்துருப்பான்னு சொல்றேன். ஓகே ப்ரோ.
இப்போ ஒண்ணும் முடியாது ப்ரோ என்னால. அப்ப இது என்ன ப்ரோ பண்ணிருக்கான்? இது என்ன பண்ணிருக்கான்? பிரேக் பண்ணிருக்கான் ப்ரோ. அப்ப இதானே ஹை பாயிண்ட்? யா ப்ரோ. நீங்க மொத்தமா கேக்குறீங்கன்னு நினைச்சிட்டேன் ப்ரோ. நான் மொத்தமா கேட்கல. நான் என்ன சொன்னேன்? நான் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஹை பாயிண்ட் கொடுத்துட்டு தான் ரீட்ரேஸ்மெண்ட்டே கொடுத்துருப்பான்னு சொல்றேன். யா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி இங்க தான் ஹை இருக்கு. அந்த ஹையை இங்க எஃப்இஜி எடுத்துட்டு பிரேக் பண்ணிருக்கான். யா ப்ரோ. என்ன பண்றது? சரி இந்த இடத்துல சொல்லுங்க. புரிஞ்சுதுல ப்ரோ? இது மாதிரி டவுட் உங்களுக்கு வரும் தான் நான் இப்படி உட்காந்து டவுட் செஷன் போட்டு நடத்துறேன். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. சொல்லுங்க இந்த இடத்துல இருக்குது. எங்க இருக்குது சொல்லுங்க. ப்ரோ இந்த இடத்துல வந்து ஒரே நிமிஷம். ப்ரோ இந்த இடத்துல இங்க டைம் வந்து 10ல ப்ரோ. 10 இல்ல இருங்க ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ. 6க்கு மேல ஒரு புல்லிஷ் என்கல்ஃப் புல்லிஷா நடந்துருக்குல ப்ரோ மார்க்கெட். அந்த எஃப்இஜி ப்ரோ. அந்த பாயிண்ட். இந்த எஃப்இஜியா? புல்லிஷ் பியரிஷ் மாத்தி சொல்றேன் ப்ரோ. ஓகே ஓகே. சிவப்பு கேண்டில் பச்சை கேண்டில்னாவது சொல்லுங்க நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே 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 ஓகே. இது ஐஆர்ல ஓகே ப்ரோ. இஆர்ல இது ப்ரோ. ப்ரோ இஆர்எல் தோ இங்க பிரேக் பண்ணிருக்குல ப்ரோ கீழ. இந்த பாயிண்ட் ப்ரோ. நம்பர் சொல்லுங்க. இதுல நம்பர் வந்து ப்ரோ 9 இங்க மேல ஒரு அதுக்கு பிளாக் கலர் பெரிய கேண்டில் இருக்குல்ல ப்ரோ அதான் ப்ரோ. ஓகே நான் கேக்குறது ப்ரோ இங்க வந்திருக்குல்ல இதுல இஆர்எல் பாயிண்ட். நான் திரும்பி சொல்றேன். மார்க்கெட் போகும்போது இங்க உடைக்குது இல்ல இது வந்து இஆர்எல் இல்ல. இந்த பாயிண்ட் தான் இஆர்எல். ஓகே ப்ரோ. மார்க்கெட் இங்க இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இஆர்எல் இங்க உடைக்க போதும் தெரியாது. இங்க ஒரு ஹை இருக்கும்ல இதுதான் இஆர்எல். இந்த ஹையை சொல்லுங்க ப்ரோ. அந்த ஹை வந்து இது ப்ரோ கீழ இங்க 8க்கு மேல. 8க்கு மேல. ஓகே இங்க 8 இருக்கு. ரைட்டா லெஃப்டா ப்ரோ? ப்ரோ லெஃப்ட் ஹேண்ட் ப்ரோ. லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதா? அதான் ப்ரோ. யா ப்ரோ. அப்பா புரிஞ்சிருச்சு ப்ரோ. இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சுதே. ஓகே இம்பேலன்ஸ் ரீபேலன்ஸ்க்கு இதே மாதிரி தான் ப்ரோ இருக்கும். முகேஷ் ப்ரோ போர் அடிச்சிருக்கோம் ப்ரோ. முகேஷ் ப்ரோ லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. 50 மினிட் இந்த இடத்துல. ஓகே இந்த இடத்துல சொல்லுங்க ப்ரோ. ஐஆர்எல் டு இஆர்எல். உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு பியரிஷ் கேண்டில் இருக்கு பாருங்க ப்ரோ. 5க்கும் இதுக்கும் அந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப்புக்கு கீழே வந்துட்டு மேல ஐஆர்எல் எடுத்துட்டு கீழே வந்துருக்கு பாருங்க. இதா ப்ரோ? மேல இருக்கு ஃபேர் வேல்யூ கேப் அரைஞ்சு பாருங்க. மீட்டிகேட் ஆயிருக்கா பாப்போம். ஓகே ஆகிருக்கு லைட்டா. கீழே இருக்கிறதுலயுமே ஆனா அந்த ஃபேர் வேல்யூ கேப்ல இருந்து மேல போனா பிரச்சனை இல்லையா ப்ரோ? இல்ல அதுக்குள்ளதான் இருக்கணும்? அப்படிலாம் கிடையாது. 100% அது ப்ராப்ளம் இல்ல. இப்ப இது மாதிரி சினாரியோல மேல ஒரு இது இருக்கு. பட் நம்ம வந்து இத ஃபுல் பண்ணிருச்சுன்னு வச்சுக்க. இத வந்து விக்வுட் தான் எடுத்திருக்கு. 100% ஃபில் பண்ணிருக்கு. ஆனா விக்வுட் தான் எடுத்திருக்கு. சோ இதையே நம்ம வேலிடா எடுத்துக்கலாம். பட் இது வந்து ஒரு 50% கூட வரல. நம்ம எஃப்இஜியை பொறுத்த வரைக்கும் 50% அட்லீஸ்ட் 50% வந்தாதான் நம்ம என்ட்ரியே எடுப்போம். ஓகே ப்ரோ. அட்லீஸ்ட் இந்த மிட் லைன் இருக்குல்ல அதான் 50%. அந்த 50% வந்தாதான் நம்ம என்ட்ரியே எடுப்போம். சரி ஓகே. இதுல வந்து ஒரு 25% கூட வரல. நம்ம நோ என்ட்ரி இதுல. அதனால இதுதான் வேலிடானது. ஓகே ப்ரோ. ஓகே இது ஐஆர்எல் ப்ரோ. இஆர்எல் இது இருங்க ப்ரோ பார்க்கறேன். பாருங்க. இஆர்எல்னா அந்த ஸ்விங் ஹை தானே கேக்குறீங்க? இஆர்எல் அந்த மேல ப்ரோ இந்த எஃப்இஜி ஐஆர்எல் இது வரைக்கும் போகும் நம்ம சொல்லுவோம்ல. ஆமா ஓகே. கீழே வருது இது எஃப்இஜி. ஓகே. இப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்ல இந்த பாயிண்ட் வரைக்கும் வரும்.
அப்ப எது இஆர்எல்? அந்த இஆர்எல்ல கேக்குறேன். இஆர்எல் பாயிண்ட். இப்போ ஸ்விங்ல அந்த ஃபுல் ஜூம் அவுட் பண்ணுங்க ப்ரோ. ஜூம் அவுட் பண்ணான்னு தெரியும் உங்களுக்கு. ஓகே. அந்த கீழ இருக்க அந்த பிடி அரேவா ப்ரோ இஆர்எல் அந்த பெரிய ப்ரோ நான் அத சொல்லல ப்ரோ. இப்ப மார்க்கெட் நம்மளுக்கு என்ட்ரி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகே. இன்னும் கொஞ்சம் தெளிவாவே சொல்றேன். ஓகே. இப்ப இங்க வந்து இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. மார்க்கெட் இங்க ஒரு லோ கொடுத்துட்டு தான் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு லோ கொடுத்துட்டு தான் இந்த எஃப்இஜி வரைக்கும் வரும். இந்த ஒரு லோ இந்த லோ தான் அந்த இஆர்எல். இப்போ இந்த ஐஎஃப்இஜில சாரி இந்த எஃப்இஜில வந்து டேப் பண்ணிட்டு கீழே வரும்போது நம்ம இஆர்எல் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா இங்க ஒரு லோ கொடுத்துருக்குல்ல. இந்த ரீபேலன்ஸ் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் புல் பேக் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு லோ அதுதான் நம்மளுக்கு இஆர்எல். ஓகே ஓகே. இதுதான் இஆர்எல். அப்ப அந்த இஆர்எல் பாயிண்ட் தான் நான் கேக்குறேன். இப்போ உங்களுக்கு இந்த கீழ இருக்கே ப்ரோ அந்த டோஜ் கேண்டில் அதானே இஆர்எல்? இப்போ எங்க ஐஆர்எல் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்க கீழ இருக்க டோஜ் கேண்டில் தானே இஆர்எல்? அப்போ ஸ்விங் லோ தானே? அதானே உங்களுக்கு இஆர்எல்? ஆமா அதான் கேக்குறேன். ஓகே ஓகே. ரிட்டர்ன் அந்த இதுல ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி கீழ வந்து கீழ இருந்து ஒரு இஆர்எல் கேக்குறீங்கன்னு நினைச்சேன். நான் கீழ இருக்க நான் என்ன சொல்றேன்னா இதுதான் இந்த இடத்துல புல் பேக் என்ட்ரி கொடுக்கறதுக்கு புல் பேக் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு லோ பாயிண்ட். ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி டவுட் இருக்கும் தான் நான் உட்காந்து நடத்துறேன். வேற சஞ்சய் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கேக்குது ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு தான். நீங்க ஆசைப்பட்ட கோல்டு சார்ட்டே எடுத்துக்கங்க. எங்க போயிடலாம்? இன்னுக்கானாத இடத்துக்கு போயிடணும். யார போட்டீங்க? ப்ரோ சஞ்சய் ப்ரோ. ஓகே ப்ரோ கேக்குது. ஒரு ஐஆர்எல் டு இஆர்எல் சொல்லுங்க ப்ரோ. அந்த 21க்கு ரைட் சைடுல ஒரு எஃப்இஜி இருக்குல ப்ரோ. 21க்கு ரைட் சைடுல ஒரு எஃப்இஜி. இது 21 ப்ரோ. ரைட் சைடுல ப்ரோ மேல கிரே கலர் கேண்டில். இதா கிரே கலர்ல ப்ரோ. கிரே கலர் கேண்டில் இந்த கிரேவா? அதான் ப்ரோ. பரவாயில்லையே. ஓகே. கீழ இருக்க லோவா எடுத்துக்கனால ப்ரோ அது இஆர்எல். இதா ப்ரோ இது இஆர்எல்லா? இல்ல அதுக்கு கீழ ஒரு லோ இருக்குல ப்ரோ. இதா? ஓகே சூப்பர். ஓகே ப்ரோ கரெக்ட் ப்ரோ கரெக்ட். ஓகே ப்ரோ சமீர் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஓகே இப்போ நீங்க சொல்ல போறீங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. இந்த இடத்துல ஒரு ஐஆர்எல் டு இஆர்எல் சொல்லுங்க. ஐஆர்எல் டு இஆர்எல் ப்ரோ இங்க இருங்க ஒரு கண்ணு பிளர் ஆயிடுச்சு. ஒரு பாருங்க இது நம்பர் கீழ 6 நம்பர் கிட்ட வாங்க. நம்பர் அது ரைட் சைடு ரைட் சார் வேலை கேக்குறீங்களா? இதா ப்ரோ இதுங்களா? ஆமாங்க ஆமா அது ஐஆர்எல். இது ஐஆர்எல். அந்த ஹை வந்து இஆர்எல். இல்ல ப்ரோ ஒரு 25% கூட மிட்டிகேட் பண்ணலையே. 50% ஆவது மிட்டிகேட் பண்ணுமே. அப்படிங்களா? அப்ப அதுக்கு மேல இருக்கிறது ஃபேர் வேல்யூ கேப் எடுக்கலாம்ல ப்ரோ? எடுத்துக்கலாம். நீங்க சொல்றதுதான். இது ஃபேர் வேல்யூ கேப். ஓகே இது ஐஆர்எல். ஓகே இஆர்எல் மேல அந்த ஹை ஐஆர்எல் வந்து மேல இதா ப்ரோ? லெஃப்ட் சைடு இதா? அதான் ப்ரோ.
ஓகே ப்ரோ. அதோட ஐ வந்து இஆர்எலா? இஆர்எல். ஆமா. ஓகே கரெக்ட் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ வினோத் ப்ரோ. சொல்லுங்க. ஓகே இப்போ ஐஆர்எல் டு இஆர்எல் சொல்ல போறீங்க. ஏன்னா சார்ட் ப்ரோ இந்த இடத்துல ஒரு ஐஆர்எல் டு இஆர்எல் சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிட்டா ஜூம் அவுட் பண்ணிட்டா எதுவும் பண்ணா சொல்லுங்க. லைட்டா ஜூம் இன் பண்ணுங்க. ஓகே ஓகே கீழ இருக்க நம்பரை பார்த்து சொல்லுங்க. ப்ரோ 21க்கு மேல இருக்குல்ல ப்ரோ. அங்க ஒரு எஃப்ஏஜி ஒன்று இருக்கு. இஆர்எல் சொல்லுங்க. ஐஆர்எல் ஓகே ஓகே ஐஆர்எல் ஓகே ப்ரோ. இஆர்எல் சொல்லுங்க. இஆர்எல் 21க்கு அதுக்கு மேலே இருக்குல்ல ப்ரோ ஹை எஃப்ஏஜி பார்த்தா அதுக்கு மேலே இல்ல ஐயா இல்ல அதுக்கு அடுத்த கேண்டில் நெக்ஸ்ட் எல்லோ கேண்டில் அதான் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு ப்ரோ. ஓகே டீலிங் ரேஞ்ச் அது தேவை முக்கியமான இல்லை. இம்பேலன்ஸ் டு ரீபேலன்ஸ் ஐஆர்எல் டு இஆர்எல் ஒன்று தான். ஜூடாஸ்விங் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. 2 செஷனுக்கு நடுவில் கில் ஜோனுக்கு நடுவில் இருக்கிறது. லிக்விடிட்டி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் தெரியுது. அப்போ எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ப்ரோ வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க ப்ரோ தற்போதைக்கு. இல்லை ப்ரோ கிளாஸ் அவ்வளோதான் ப்ரோ. உங்களுக்கு டவுட் இல்லை கிளாஸ் அவ்வளோதான் ப்ரோ. லீவ் ஆகிக்கலாம் ப்ரோ. எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. உங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு இந்த வாரம் நடத்துறது முக்கியமான டாபிக் எல்லாம் தெரியுது. இல்ல இப்ப இந்த செஷன்ல கிளியர் ஆயிடுச்சு ப்ரோ. இன்னும் டவுட் நிறைய டவுட் இருந்துச்சு. அது ஒவ்வொருத்தருக்கா சொல்லும்போது போட்டு நடத்துனது இந்த ஒர்க் தான் ப்ரோ. நல்லபடியா கிளியர் ஆயிடுச்சு. நிறைய டவுட் இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த இதுல ஒவ்வொருத்தர் டவுட் கேட்கும்போது அந்த டவுட்லயே நம்ம டவுட் கிடைக்கி கிளியர் ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ நல்ல ஒர்த்தான செஷன் இன்னைக்கு. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே ப்ரோ. டவுட் இருந்தா கேளுங்க. இல்லாட்டி லீவ் ஆகிக்கலாம் ப்ரோ. நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் ப்ரோ. பை பை. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஓகே ப்ரோ. பாய் ப்ரோ. நன்றி. ஓகே ப்ரோ. பாய் பாய் பாய். தேங்க்யூ ப்ரோ. டவுட் எல்லாம் கிளியர் ப்ரோ. இன்னைக்கு நான் ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ப்ரோ. டவுட் கிளியர். ஓகே தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. பாய் ப்ரோ. சஞ்சய் ப்ரோ டவுட் இருந்தா கேளுங்க. இல்லாட்டி லீவ் ஆகிக்கலாம். ஓகே ப்ரோ. பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. கிளாஸ்ல என்ன ப்ரோ? அதான் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. பாய் 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 ப்ரோ.